வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பொங்கல் பானை பொங்கி வழிவது தொடர்பில் உள்ள நம்பிக்கைகள் பற்றி பகிர்ந்து கொள்கின்றேன். தமிழர் பண்பாட்டில் பொங்கல் பானை பொங்கி வழிவது மிகவும் மங்களகரமான ஒரு அறிகுறியாக கருதப்படுகிறது. பொங்கல் பானையில் பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிடுவது அந்த ஆண்டின் அறுவடை சிறப்பாக இருக்கும் என்பதையும், குடும்பத்தில் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்கி பெருகும் என்பதையும் குறிக்கிறது. அதேபோன்று பொங்கல் எந்த திசையில் வழிந்து ஓடுகிறது என்பதை கவனிப்பது ஒரு மரபாகவும் இருக்கிறது. குறிப்பாக கிழக்கு அல்லது வடக்கு திசைகளில் பொங்கி வழிவது மிகவும் அதிர்ஷ்டமானதாக கருதப்படுகிறது. பானை பொங்கி வழியும் வேகம் மற்றும் திசையை வைத்து அந்த ஆண்டின் லாபம், மழை பொழிவு மற்றும் சுப காரியங்கள் எப்படி இருக்கும் என்று பெரியவர்கள் கணிப்பார்களாம். அதே போன்று இது இயற்கைக்கும் சூரியனுக்கும் நாம் காட்டும் நன்றியின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. பானையிலிருந்து பொங்கும் பால் நிலத்தில் விழுவது பூமி தாய்க்கு செய்யும் அர்ப்பணிப்பாக கருதப்படுகிறது. இப்படி பொங்கல் பானை பொங்கி வழிவது பார்வதி தேவியின் அருளாசி குடும்பத்திற்கு கிடைப்பதை குறிப்பதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பொங்கல் பானை பொங்கும் போது முழக்கமிடுதல் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. பால் பொங்கி வரும் தருணத்தில் பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிடுவதுடன் சங்கு ஊதுவதும் ஒரு மரபு. இது தீய சக்திகளை விலக்கி மங்களத்தை வரவேற்பதாக நம்பப்படுகிறது. பொங்கி வழிவது என்பது பிரபஞ்சத்தின் அள்ள அள்ள குறையாத தன்மையை நினைவூட்டுகிறதா. நாம் எதை அதிகமாக கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு பன்மடங்காக திரும்ப கிடைக்கும் என்ற தத்துவத்தை பொங்கல் பானை எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற முதுமொழிக்கேற்ப பொங்கல் பானை பொங்குவது புதிய வாய்ப்புகள் மற்றும் வெற்றிகளுக்கான வாசலாக கருதப்படுகிறது. வணக்கம் லண்டன் நேயர்கள் அனைவரும்